அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும்னா நாங்க இன்னைக்கு 27 வச்ச தியரி கிளாஸ்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் என்னன்னா, நாங்க மெக்கானிக்ஸ்ல இயக்கத்தியல் அதாவது 2.1 நாங்க முடிச்சிட்டு, சரியா, தியரி பாட்டு நாங்க முடிச்சிட்டு அதுல ரிலேட்டடான எஸ்ஏ கேள்விகளை நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டியூட்டோரியல் நம்பர் 4ல சரியா போடப்பட்டிருக்கிறது 3 எஸ்ஏ கேள்விகள். சரியா, வேற யாருக்கும் பிரச்சனை இருக்குதா? நான் பேசுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? பிரச்சனை இருக்கிறாக்குள் என்னன்னா ஒரு தரம் லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப ஜாயின் பண்ணி பாருங்க. சரியா, இந்த சைட்ல இனி அந்த நெட்வொர்க் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா, ரைட், ஓகே. சரி, கவனிங்கடா. அந்த டியூட்டோரியல்ல, சரியா, டியூட்டோரியல் நம்ம போகல. முதலாவது வினா நாங்க செய்ய போறதில்ல. தவறுதலா வேறொரு கேள்வி ஒன்று போட இருந்தது, மாறுபட்டுட்டு. சரியா, நிறைய கேள்விகள் இருக்குது போடக்க. நாங்க அந்த வேற ஒரு கேள்வி வந்து எதிர்பார்த்திருந்த இடத்துல வர வேண்டியது வித்தியாசம். இந்த கேள்வி இசையோட சம்பந்தப்பட்ட கேள்வி. ரைட், இருக்கட்டும். நாங்க அடுத்த 3.5 படிச்சது பிறகு நாம் இந்த கேள்வி செய்யலாம். இன்னொரு கதை தான். சரியா, இப்ப வாங்க உங்களோட டியூட்டோரியல் நம்ம 4ல இருக்கிற 2வது எஸ்ஐ கேள்வி. போட நல்லா கவனிக்கணும். சரியா, எழுதுறதுக்கு செய்யறதுக்கெல்லாம் டைம் தர வேண்டாம். ஒரு எஸ்ஏ கேள்வியை நாங்க அணுகக்க எப்படி நாங்க விட கொடுக்கணும் வரைக்கும் நம்ம முழுமையா அதுல இருந்தே கதைக்கும். இப்ப இருந்தே பேப்பர் கிளாஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப இருந்தே நாங்க என்ன செய்ய போறோம், எங்களோட பேப்பர் கிளாஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். சரி, ஆரம்பத்துல இருந்தே ஒரு தியரி முடிய நம்ம அதுல ரிலேட்டடான கேள்விகள், மாடல் பேப்பர்ஸ், பாஸ் பேப்பர்ஸ் இருக்கிற எல்லா கேள்விகளையும் நாங்க செஞ்சு முடிப்போம். சரியா, ரைட். சரி, கவனிங்க. உங்களோட டியூப்ல பாருங்க, போட நல்லா கவனிங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. நேரத்தோட டியூட்டோரியல் கையில கிடைச்சிட்டா கொஞ்சம் நீங்க டஃபா என்ன செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் ஆயினா நல்ல கிளாஸ். சரியா, ரைட். பாருங்க, டியூட்டோரியல் டியூட்டோரியல் போர்டு டியூட்டோரியல் போர்டு. எஸ், 2வது கேள்வி, கொஸ்டின் நம்பர் 2. 2வது கேள்வி ஸ்டார்ட் பண்ண போறோம். சொல்றாண்டா, வேக நேர வரைபிலிருந்து ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சி என்பவற்றை எவ்வாறு துணியலாம்? இதெல்லாம் நாங்க பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்கள். யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்க பாவம். வேக நேர வரைவுல இருந்து ஆர்முடுகளை நீங்க எப்படி காணுவீங்க, அதே போல வேக நேர வரைவுல இருந்து இடப்பெயர்ச்சியை நாங்க எப்படி காண்றது? ஒரு ஆள் ஆமினா. வேகநேர வரைபட படித்திறன் ஆர்முடுகளை தரும். எஸ். வேகநேர வரைவு எக்ஸ் அச்சோடு அமைக்கிற பகுதியில பரப்பளவு இடப்பெயர்ச்சி தரும். எக்ஸ் அச்சோட அமைக்கிறான்னு கதைக்க போறீங்களா, நேர அச்சோட அமைக்கிறதா? சரி, கவனிங்கடா. முதலாவது சரியா, 2வதுல நாங்க முதலாவது ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். என்ன, ரைட், ஓகே. முதலாவது 2வது கேள்வியில வேக நேர வரைவில் இருந்து ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சி என்பதை எவ்வாறு துணியலாம்? அவ சொன்ன மாதிரி அந்த கதை சரி. சரியா, எழுதிருக்கேன்னு. சரியா, டியூட்டோரியல் நம்பர் 4 போட்டுட்டு முதலாவது இதெல்லாம் நான் எழுதல. டியூட்டோரியல் நம்பர் 4 போட்டுட்டு கொஸ்டின் நம்பர் 2 முதலாவது ஸ்டார் பாயிண்ட்ஸ்ல எழுதுங்க. வேக நேர வரைப்பின் எழுதுங்க. வேக நேர வரைப்பின் படித்திறனில் இருந்து வேக நேர வரைப்பின் படித்திறனில் இருந்து ஆர்முடுகளையும் வேக நேர வரைப்பின் படித்திறனில் இருந்து ஆர்முடுகளையும் தெளிவான ஆன்சரை கொடுக்க பார்க்கணும்டா. ஆர்முடுகளையும். ரைட், தொடர்ந்து. வரைப்பானது நேர அச்சுடன் வரைப்பானது நேர அச்சுடன் அமைக்கும் பகுதியின் பரப்பளவு வரைப்பானது நேர அச்சுடன் அமைக்கும் பகுதியின் பரப்பளவு இடப்பெயர்ச்சியை தரும்.
அமைக்கும் பகுதியின் பரப்பளவு இடப்பெயர்ச்சியை தரும். ஓகே, அது போதுமான இடப்பெயர்ச்சியை தரும். சரி, இப்ப வருவோம் அடுத்த பாட்டு. சரி, பாருங்கடா. ஏகமா பி எனும் இரு கார்கள் நேர் வீதியொன்றில் குறித்த ஒரு நிலையத்திலிருந்து இயங்க ஆரம்பித்தது. சரியா, நல்லா பாருங்க. ஏகமா பி எனும் இரு கார்கள் நேர் வீதியொன்றில் குறித்த ஒரு நிலையத்திலிருந்து இயங்க ஆரம்பித்தது. அவற்றின் இயக்கத்திற்கான வேக நேர வரைபுகள். சரியா, அவற்றின் இயக்கத்திற்கான வேக நேர வரைபுகள் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் கார் ஏ ஆனது நிலையத்தில் இருந்து வலது பக்கமாக இயங்க ஆரம்பிக்கின்றது. ரைட், ஓகே. சொல்ல விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. அவள் தந்திருக்கிற கிராஃப், நான் முதலாவது அந்த கிராஃபை நான் வைக்கிறேன். சரியாடா, கலப்படம் கேள்விகள் பாருங்க. நாங்க படிக்கிற தியரி எப்படி எங்க கேள்விகள் எங்க தியரியை நல்லா விளங்கப்படுத்த போறாரு தெளிவா பிடிச்சுப்போம். சரியா, அவசரம் இல்லை, எல்லாருக்கும் தெளிவாக விளங்குற மாதிரி கதப்பம் புரிஞ்சு எடுத்துக்கணுமா? இன்னொரு கவரு தெளிவாக இதுகளை கவனிச்சுக்கணும். இது கார் இ, கார் இ. அதே போல இதுல கார் கார் இவர் கார் பி, கார் பி, கார் பி. இதுவும் கார். சரி, நல்லா கவனிங்களா? இது தரப்பட்டிருக்க ஒரு வேக நேர வரைபடம் தரப்பட்டிருக்கு. பட் என்னன்னா, இயக்கம் எப்படி கதைக்கப்படுது? சில விஷயத்த நல்லா கவனிங்க. ஏகமா பி எனும் இரு கார்கள் நேர் வீதியொன்றில் ஒரு குறித்த நிலையத்தில் இருந்து, இப்ப இது ஆரம்பத்துல ஒரு நிலையத்துல இருந்துதான், சரியா, ஒரு நேர்கோட்டில் இருக்கிறது. ஒரு இந்த நிலையம் ஆரம்பம்
இந்த நிலையத்துல இருந்து கார் ஏ என்ன செய்துண்டா இதான் ஏ எடுத்து கார் ஏ சரியா கார் ஏ வலம் நோக்கிய திசையில இயங்குதான். அப்ப கார் ஏட கிராஃப் வந்துகிட்டு நல்லா கவனிச்சீங்க. கார் ஏட கிராஃப் வந்துகிட்டு வேக நேர வரைப்புல நேர் பிரதேசத்துல இருக்கிறதால அவன் வலம் நோக்கிய இயக்கத்தை பிளஸ் எடுத்திருக்கான். தெளிவா காட்டியிருக்கான். அதான் சொன்ன கார் ஏ வந்துகிட்டு வலம் நோக்கி இயங்குதுன்னு சொல்றோம். கார் ஏ வந்துகிட்டு வலம் நோக்கி இயங்குது. அதே மாதிரி கார் பீட இயக்கத்தை பாத்தீங்கன்னா பாருங்க விடி கிராஃப்ல மைனஸ் பிரதேசத்துல இருக்கு. விடி கிராஃப்ல மைனஸுக்குள்ளதான் முதலாவது இருக்கு. அப்ப துணிக்கை என்ன நடக்குதுன்னா எதிர் திசையில இயங்குது. துணிக்கை எதிர் திசையில இயங்குது. இதான் பி. இவரு ஆரம்பத்துல இந்த திசையில இயங்குறார். அதை தெளிவா இருக்கணும். ஒரே நிலையத்துல இருந்து சரியா, இது ஒரே நிலை. ஒரு நிலையத்துல இருந்து சரியா அவங்கிற ஒரு புள்ளி நடக்கும். ஒவ்வொரு புள்ளியில இருந்து இந்த ஏங்கிற கார் வலம் நோக்கிய திசையிலையும் பிங்கிற கார் வந்துட்டு இடம் நோக்கி ஆரம்பத்துல 40 மீட்டர் செகண்ட் -1 நேரத்துல இவர் இயங்குறார். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு 40 மீட்டர் செகண்ட் -1 தெளிவா இருக்கும். 40 மீட்டர் செகண்ட் அவரு வி வேகத்துல இந்தியால திசையில வி வேகத்துல இயங்கிட்டு ஆப்போசிட் சைடு மாத்தீங்கன்னா -3 வரும். சரி ஓகே இருக்கட்டும் பார்ப்போம். ஆரம்பத்தில் கார் ஏ ஆனது நிலையத்தில் இருந்து வலது பக்கமாக இயங்க ஆரம்பிக்கிறது. முடிச்சு அடுத்தது 8ஆம் செகண்டில் இருந்து 12ஆம் செகண்ட் வரைக்கும் 8ஆம் செகண்ட்ல இருந்து 8ஆம் செகண்ட் புரியுது. 8ஆம் செகண்ட்ல இருந்து 12ஆம் செகண்ட் வரைக்கும் நல்லா பாருங்க வரை கார் ஏயின் வேக மாற்று வீதத்தை கணிக்க துணிக்க. வேக மாற்று வீதம் நல்லா பாருங்க. ஏ பார்ட்ல நம்பர் 1 வசனங்கள்ல தெளிவா இருக்கு. அவன் வேக மாற்று வீதம் யார கதைக்காண்டா ஆர்முடுகளை தான் நான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க வேக மாற்று வீதம் நல்லா கவனிச்சுங்க. வேக மாற்று வீதம் எங்களுக்கு தெரியும். வேக மாற்று வீதம்ங்கிறது இப்படி நாங்க கதைக்கலாம். தியரி படிக்கிற டைம்ல கழிச்சிருக்கோம். வேக மாற்றத்தின் கீழ் வேக மாற்றம் கீழே நேரம் டெல்டா வி பை டி சரியா. அப்படின்னா வேக மாற்று வீதம்ங்கிறது நீங்க ஆர்முடுகளை கண்டா போதுமானது. இந்த இடத்துல அவர் வேகம் குறையுது அமர்முடுகள் வரப்போது. சரி பாருங்க எப்படி வரப்போறான்னு பாருங்க சரியா. அப்ப டெல்டா வி வேக மாற்றத்தின் நேரம். அப்ப வேக மாற்று வீதம் ஆர்முடுகளை தாரத்தால நான் இப்படி கதைச்சுக்கிறேன். இங்க பாருங்க இவர வேக மாற்றம்ங்கிறது இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம். இறுதி வேகம் அவசரப்படவான ஒவ்வொரு கேள்வியா நாங்க பார்க்கணும். இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம் கீழே டி சரியா. பாருங்க 8ஆவது செகண்ட்ல இருந்து 12ஆவது செகண்ட் இந்த கேள்வியை பொறுத்த வரையில இதுதான் ஆரம்ப புள்ளி. இப்ப இந்த கேள்வி ரோமிலகம் இதுதான் இறுதி புள்ளி 8ஆவதுல இருந்து 12ஆவது. அப்ப இறுதி புள்ளியில இருக்கிற வேகம் 0 மைனஸ் ஆரம்ப புள்ளியில இருக்கிற வேகம் 40 கீழே இதுக்கு எடுக்கிற நேரம். இந்த நேரம் 8ல இருந்து 12 4 செகண்ட் 4 கவனமா இருக்கு தெரியும் 4. எனவே -40 வருவாரு
-10 மீட்டர் செகண்ட் -2. துணிக்கையிட வேகமாற்று வீதம் -10 மீட்டர் செகண்ட் -2 என்ன வருது? அமர்முடுதல். அமர்முடுதல் 10 மீட்டர் செகண்ட் -2. வேகம் குறைஞ்சிட்டு போகுது. வேகம் என்ன போறாரு? குறைஞ்சிட்டு போற. அமர்முடுதல் தொழிற்படுறதால இருக்குது. அவசரப்படுவோம். அடுத்தது வரைவிற்காட்டிய வேகம் வீயின் பருமனை காண்க. வரைவிற்காட்டிய வேகம் வீட பருமனை காண சொல்றான். சரி, இங்க கவனிங்கடா. இந்த புள்ளி இதை நாங்க செக் பண்ணி பாருங்க. சொல்ற விஷயத்தை கவனிங்க. இது முழுவதுமாக ஒரு நேர்கோடுங்கிறதால அவர படித்திறன் மாறாது. அப்ப நான் இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க கண்டாலும் சரி, இங்கிருந்து இங்க கண்டாலும் சரி, அல்லது இங்கிருந்து இங்க கண்டாலும் படித்திறனை கண்டால் படித்திறன் மாறாது. எனவே பாருங்கடா, சொல்ற விஷயத்தை கவனிங்க. நான் இந்த புள்ளிட ஆள்கூற கதைக்க போனா தெளிவா பிடிச்சிக்கோ. புள்ளிட ஆள்கூற நான் கதைக்க போனா x பெருமானம் 15, y பெருமானம் -b. அதே மாதிரி இந்த புள்ளிட ஆள்கூற நான் கதைக்க போனா x பெருமானம் 12, வைட பெருமானம் 0. நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். வைட பெருமானம் 0. எனவே பாருங்க, ஒரோமை இலக்கம் 2 படித்திறனை செக் பண்ணும். படித்திறன் சமன் டெல்டா y ஓவர் டெல்டா x. y ஆல் கூறு வித்தியாசத்தின் கீழ் x ஆல் கூறு வித்தியாசம். படித்திறன் ஆர்முடுகளை தரும். இந்த நேர்கோட்டு சாய்வு x அச்சு நேர்த்திசையோட இருக்கிற விரிகோணம் அமைக்கிறதால அவர மைனஸ் படித்திறன். நாங்க மைனஸ் படித்திறனை கண்டுட்டீங்க. எனவே படித்திறனுக்கு பதிலா -10 மீட்டர் செகண்ட் -2 போடலாம். இது சமன் டெல்டா y ஆல் கூறு வித்தியாசம். இறுதி செய்யாரம் பாருங்க, -v கழிக்க போறீங்க 0. கீழே x ஆல் கூறு வித்தியாசம் 15 -12. அவ்வளவுதான். எனவே -10 சமன் -v இன் கீழ் 3 என்று வருவார். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். v சமன் 30 மீட்டர் செகண்ட் -1. v இன் பெருமானம் 30 மீட்டர் செகண்ட் -1. திசை மறை திசை, எதிர் திசையில போறது. ரைட். நான் இந்த முதலாவது ஏ பார்ட்ல இருக்கிற ஒருமை இலக்கம் உண்டும் ஒருமை இலக்கம் 2 செஞ்சது விளங்கிட்டா எல்லாருக்கும்? அப்படின்னா நான் பேச சொல்லுங்கம்மா. ரைட், ஓகே. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. தேவையான விஷயம் அவசரம் இல்லடா. இப்பதான் நாங்க முதலாவது இசைக்களி செய்யறோம். சரியா? அணுவணுவாக வேர்டாக சொற்களாக தெளிவாக விளங்கிடும். என்ன எல்லாம் எழுதினமோ அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிவிடு. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணு. மனோஜ் விளங்கிட்டானோ? ரைட், ஓகேடா. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணு. கேள்விதான் எங்களோட தியரியை நல்லா விளங்கப்படுத்தும். அழகா செய்ய.
தெளிவாக நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணு. நீங்க படம்ங்கிற தேவையில்ல, சரி டியூப்ல இருக்கிற படத்துல தேவையான விஷயங்களை குறிச்சு எடுக்கலாம். குறிச்சு எடுத்துட்டு அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா சரி. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணு. சாக்கிரா விளையாடா, தெளிவு விளையாடா. ஓ சார். நெஃப்ரா உங்களுக்கு தெளிவு விளையாடாமா? மொமட் ஓ சார். நெஃப்ரா நான் பேச வேண்டியதா? ஓ சார் விளைஞ்சி. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது போறோமா? இலக்கம் 3. ஒவ்வொரு பாட்டா தெளிவா விளங்கிடுங்க. திரும்ப ஒரு தடவை நீங்க செல்ஃபா செஞ்சு பாருங்க கேள்வி. சரியா? திரும்ப ஒரு தடவை நீங்க செல்ஃபா கேள்வி செஞ்சு பாருங்க. சரி, பாருங்க. உரோம இலக்கம் 3 பாருங்க. உரோம இலக்கம் 3 சொல்றாண்டா, 4ஆம் செக்கனில் கார் ஏயில் இருப்பவர் சார்பாக கார் பியின் வேகத்தை காண சொல்றாங்க. சரி, உரோம இலக்கம் 3 அவன் என்ன கதைக்கானா தெளிவா விளங்கிக்கணும். வசனத்தை வாய்ச்ச உடனே ஏ சார்பாக பியின் வேகம் என்ன? ஏ சார்பாக பியின் வேகம் என்ன? கார் ஏல இருக்கிறவருக்கு பி என்ன வேகத்துல போவதா தோணும். ஆனா இன்னொரு தரவு 4வது செகண்ட்ல. சரியா? 4வது செகண்ட்லடா, இப்ப 6 செகண்ட்ல இவங்க எல்லாம் மாணவத்துல போயிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னால சரி, இதுதான் அந்த 4வது செகண்ட் எடுத்துக்கோமே. நல்லா விளையும். இதுதான் அந்த 4வது செகண்ட். அப்படின்னா நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. 4வது செகண்ட்ல அவங்களோட தரவுகளின் படி வெளியால இருந்து பாக்குற புவி சார்பாக அந்தந்த துணிக்கைற வேகம் 4வது செகண்ட்ல நல்லா கவனிச்சுங்க. இதான் கேள்வி. தரவு என்ன தரப்பட்டிருந்தா, புவி சார்பாக ஏட வேகம் இந்த திசையில 40 மீட்டர் செகண்ட் -1. அதே மாதிரி புவி சார்பாக பீட வேகம்
புவிசார்பாக வீட வேகம் இந்த திசையில 30 மீட்டர் செகண்ட் -1 நாங்க கண்டாச்சு. இதான் 4வது செகண்ட்ல வீட வேகம் எதிர் திசையில். இதான் 4வது செகண்ட்ல ஏட வேகம் நேர் திசையில். இவ்வளவு தரப்பட்டது. இப்ப உங்களோட கேள்வி வருதான். எனவே சார்பு கேள்வி VBA சமன் VBE சக VEE. புவி சார்பாக B யின் வேகம் இந்த திசையில 30 மீட்டர் செகண்ட் -1 சக A சார்பாக புவியின் வேகம். புவி சார்பாக ஏட வேகம் இந்த திசையில் இருந்தா A சார்பாக புவியின் வேகம் இந்த திசையில 40 மீட்டர் செகண்ட் -1. காவிகளை நேரடியாக நீங்க கூட்டலாம். ஒரே திசையில இருக்காங்க. எனவே இந்த திசையில 70 மீட்டர் செகண்ட் -1. ரைட். 4வது செகண்ட்ல A சார்பாக B யின் வேகம் மறை திசையில 70 மீட்டர் செகண்ட் -1 கண்டது விளங்கிட்டா? ரைட். ஓகேடா. என்னடா இதுல அந்த ஏ ஓய்வடைய வச்சு அப்படி காணலதான். என்னமா ஏ ஓய்வடைய வச்சுட்டு பீட வேகத்தை கண்டுபிடிக்கலதான். அதுதானே செஞ்சிருக்கேன். நம்ம சார்பமா தானே நடக்குது. A சார்பாக B யின் வேகம்னா A ஓய்வடைய வச்சுதானே B கொடுக்குறது. அதே கதைதான். 4வது செகண்ட்ல இந்த படம் பாத்தீங்கன்னா இங்க கவனிங்க. தெரிஞ்சுட்டு அப்படியே போவார். இங்க பாருங்க. சரி, ஓகே, இங்க பாருங்க. 4வது செகண்ட்ல இந்த பிக்சர்ஸ நம்ம பார்த்தோம்டாடா, இதான் அந்த ஸ்டேஷன். அவர் ஆரம்பிச்ச அந்த நிலையத்தை புள்ளியில் வச்சுக்கோம். ஒரே நிலையத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 4வது செகண்ட்ல இந்த துணிக்கு என்ன போறாரு. இதைத்தான் நான் சமன்பாடுல கதைச்சு வச்சிருக்கேன். கவனம் வரைக்கணும். சரியா? அதே போல இது அவர் இந்த இடத்துல என்ன செய்யறாரு, இந்த இடத்துல 40 மீட்டர் செகண்ட் -1 போறாரு. அதுல பிரச்சனை. இந்த இடத்துல 4வது செகண்ட்ல B பாத்தீங்கன்னா அவர் என்ன இருக்காரு, இதான் B. அவர் இந்த திசையில என்ன செய்யறாரு, 30 மீட்டர் செகண்ட் -1 போறாரு. இப்ப கேள்வி VBA A சார்பாக B வருது. அப்ப A நாங்க ஓய்வடைய வைக்கணும்னா இவர் என்ன செய்யணும், இந்த திசையில நீங்க 40 மீட்டர் செகண்ட் -1 கொடுக்கணும். அதே இதை இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணினீங்கன்னா நினைக்கிறார் விளைவுலாக ஒரே திசையில வரப்போறாங்க. கூட்டி விட்டீங்கன்னா இந்த திசையில 70 மீட்டர் செகண்ட். இப்ப நல்லா கவனிங்க, நான் சொல்ல விஷயத்துக்கு எஸ்ஏ கேள்விங்கிறதால இந்த மெத்தட் 1 தான் எங்களுக்கு சிறந்தது. மெத்தட் 2 நாங்க எஸ்ஏ கேள்வியில நீங்க அப்ளை பண்ண கூடாது. தெளிவா இருந்தது. இதை நீங்க அப்ளை பண்ண வேணாம். எஸ்ஏ கேள்வி எம்சிக்யூனா நாங்க செஞ்சுட்டு போலாம், எல்லாத்தையும் கூட வரும். இதுக்கு நாங்க பொருத்தமானது எஸ்ஏ கேள்விக்கு மெத்தட் 1. அது ஏனுங்கிற விஷயத்த விளைவிக்கங்க. மார்க்ஸ் பார்ட் மார்க்ஸ் எல்லாம் வரக்கு எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கணும் இருக்காது. பட் விஷயம் ஒன்றுதான், அதே கதை தான். ஓய்வடை வச்சுதான் இருக்கு. தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் டக்குன்னு நோட் பண்ணிடுறேன். விளையாட்டா யாரு கேட்டு ஆமினாவா? ஓ சார், விளங்கிட்டேன். விளையாட்டா என்ன நடந்தது நோட் பண்ணிடுங்க. ஒரு இலக்க 3 நோட் பண்ணி அவசரம் இல்லை. தெளிவாக ஒவ்வொரு பாட்டா விளங்கிடுங்க. இனி இந்த கேள்வி எங்க வந்தாலும் நம்ம செய்ய தெரியும், மறக்க போடாது. அந்த அளவுக்கு ஞாபகத்தோட கேள்விகளை முடிச்சிடுங்க. நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க.
ரைட். ஓகே, நோட் பண்ணினா டக்கு டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணணுமா? ஸ்பீட்லயும் இருக்கு, தெளிவும் வரணும், ஸ்பீடாவும் இருக்கணும். சாக்கிரா நோட் பண்ணியாச்சா? ஓ சார். ரைட். இதை நான் சரி. ரைட். சரி, அடுத்த வரும் உரோமை இலக்கம் 4. என்ன சொல்றாங்க? உரோமை இலக்கம் 4. உரோமை இலக்கம் 4 என்ன கதைக்கான பாருங்கடா. 12ஆம் செகண்டில் இரு கார்களுக்கிடம் இடையிலான தூரத்தை காணும். சரி, 12வது செகண்ட்ல இந்த ரெண்டு கார்களுக்கு இடையில இருக்கிற தூரம் கேட்காங்க. சரி, போர்டை நல்லா கவனிங்க, நான் சில விஷயத்த கவனிங்க. பாருங்கடா, 12வது செகண்ட் வரைக்கும் ஏடகிராஃப் நேர்த்திசைக்குள்ளதான் கிடக்குது. வேகம் மாறாம போய் வேகம் குறையுது. பட் 12ஆம் செகண்ட் வரும் வரைக்கும் அவர் நேர்த்திசைக்குள்ளாம் கிடக்காரு. அதே நேரம் 12ஆம் செகண்ட் வரைக்கும் பீட வீட்டி கிராஃப் மறைப்பிரதேசத்துல இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, T7 நாட்ல இருந்து T7 12வது செகண்ட் வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் விளத்தி தான் அசைஞ்சு போயிருக்காங்க. ஒரு ஆள் என்ன செய்யறாங்க? விளத்தி அசைஞ்சிருக்காங்க. எனவே இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக அடைந்த இடப்பெயர்ச்சிதான் 12வது செகண்ட்ல அவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட தூரமாக இருக்கு. சரியாடா? நான் சின்ன விஷயம் விளங்கிட்டாடா? 12ஆம் செகண்டில் இரு கார்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை காண்க சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன், நிலைத்த புள்ளியிலிருந்து ஏங்கிற கார் அடைஞ்சிருக்கிற இடப்பெயர்ச்சியும் நிலைத்த புள்ளியிலிருந்து பீங்கிற கார் அடைஞ்சிருக்கிற இடப்பெயர்ச்சி ரெண்டையும் கூட்டினாத்தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் வரும். சரியா பிள்ளையா? மனோஜ், நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டா? சாகரா சொன்ன சரிதான்டா? ஓ சார். ரைட். அப்ப பாருங்க, 12ஆம் செகண்ட்ல சரியா T7 நாட்ல இருந்து 12ஆம் செகண்ட் வரைக்கும் கார் ஏ அடைந்த இடப்பெயர்ச்சி நம்ம காணும். சரியா? T7 12ஆம் செகண்ட் வரும் வரைக்கும் கதைப்போம். கார் ஏ அடைந்த இடப்பெயர்ச்சி நல்லா கவனிங்க. கார் ஏ அடைந்த இடப்பெயர்ச்சி இது சமன். எங்களுக்கு தெரியும் இது ஒரு சரிவகம், இது ஒரு சரிவகம். சரியா? எனவே அறத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை 12 சக 8. செங்குத்துயரம் 40. செங்குத்துயரம் 40. எனவே 1/2 தர 20 தர 40 வரும். சுருக்கி விட்டீங்கன்னா 400 மீட்டர். இந்த சுருக்கல் வெட்டி எல்லாம் காட்ட போடாது, தெளிவாக இருக்கும். ஓகே, குட். சரியா? நீங்க கவனிங்க, வெட்டி எஸ்ஐ கேள்வி செய்ய வெட்டி காட்டியெல்லாம் செய்யறது இல்லை, தெளிவா இருக்கு. நான் பாருங்க இந்த அளவுக்கு கேள்வி செஞ்சுட்டு போறது. ரைட். அடுத்தது கார் பி அடைந்த இடப்பெயர்ச்சி அந்த டைமுக்குள்ள பாருங்க. கார் பி அடைந்து இடப்பெயர்ச்சி சமன் அறத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. சரியா? 12 சக 6. 12 சக தர செங்குத்துயரம் 30 கண்டாச்சு. அவ்வளவு. எனவே 1/2 தர 18 தர 30 வரும். 9 தர 30 270 மீட்டர். சரியாடா? சுருக்கினது சரியானு பாத்துக்கணும். எஸ். இப்ப கேட்ட கேள்வி என்ன?
12ஆம் செகண்டில் இரு கார்களுக்கு இடையிலான தூரம். ரைட், கவனமா இருக்கணும். விட கொடுக்க நான் எப்படி கொடுங்க பாருங்க. 12ஆம் செகண்டில் இரு கார்களுக்கும் இடைப்பட்ட தூரம் சமன். இடைப்பட்ட தூரம் சமன் 400 மீட்டர். அலகுகள் எல்லாம் முக்கியம். 400 மீட்டர் சக இறுதி விடையில அலகுலாம் வரைக்குமா 270 மீட்டர். எனவே 670 மீட்டர். எல்லாருக்கும் விளங்கிட்டா? 12ஆம் செகண்ட்ல 2 கார்களுக்கு இடைப்பட்ட தூரம் 670 மீட்டருங்கிறது விளங்கிட்டா எல்லாருக்கும்? எஸ். நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி தெளிவாக. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், தெளிவாக விளங்கி இருக்கணுமா? அடுத்தது. ஓகே, குட். சரி, பாருங்க. ரோமை இலக்கம் 5க்கு வரும். சரியா? இதை அழிச்சிட்டு வருமே. கவனிங்கடா, நான் இந்த எஸ்ஐ கேள்வி செய்யற பேட்டர்ன் பாருங்க. ஸ்டார் பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்கு கதைச்சி இறுதி விடையெல்லாம் கொண்டு வரும். அதாவது என்னன்னா, சில விஷயத்தை நல்லா கவனிக்கிறார். ஒரு எஸ்ஐ கேள்விய செய்யற டைம்ல நீங்க எப்படி அதை ஃபீல் பண்ணணும்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு எஸ்ஐ கேள்வி செய்றீங்க, சரியா? அந்த எஸ்ஐ கேள்வியை இன்னொரு ஆள் திருத்த போறாருன்னா, ஒரு ஆள்கிட்ட திருத்த போ. இப்ப நான் திருத்துறேன்னு வைங்க, நீங்க ஒரு ஆள் செய்யற எஸ்ஐ கேள்வியை நான் இங்க திருத்த போறேன். எஸ்ஏ கேள்வி செய்யற ஒரு ஆள் மனநிலை எப்படி இருக்கணும்னா, அதாவது அந்த பேப்பர் திருத்துறவருக்கு அந்த பிசிக்ஸ் தெரியாது, அதாவது அந்த சாப்டர் தெரியாது. நீங்க அதை எப்படி விளங்கப்படுத்துவீங்க? சரியா? இப்ப நீங்க உங்கள்ட்ட ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வியை விளங்கப்படுத்துச்சுன்னா நீங்க அதை எப்படி விளங்கப்படுத்துவீங்களோ, எவ்வளவு தெளிவாக அவருக்கு விளங்குற மாதிரி, எவ்வளவு இலகுவாக அவரை புரிஞ்சு கொள்ற மாதிரி,
நம்ம என்னையெல்லாம் உதாரணங்கள் என்னையெல்லாம் காட்ட இயலுமோ, எவ்வளவு தெளிவா கதைக்க இயலுமோ அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும், அந்த எஸ்ஐக்களையே கதைக்கணும். அதுலதான் கவனம் முறை. அதான் இந்த பார்ட் மார்க்ஸ் எல்லாம் உடையாம மொத்த மார்க்ஸையும் எஸ்ஐல இருந்து நாங்க கலெக்ட் பண்ணணும்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணணும்னா அந்த பேப்பர் திருத்துறவருக்கு அந்த கேள்வியை நீங்க விளங்கப்படுத்துற மாதிரி செய்யணும். அப்ப அதுல பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப் வைஸா நான் இப்ப இந்த இடத்துல நான் ஸ்டார்ல எழுதி காட்டினேன்னா ஒரு விளங்காத ஒரு ஆளுக்கு அது விளங்கி இதுக்காகத்தான் நான் இதை கூட்டுறேன், இது ரெண்டையும் ஏன் நாங்க கூட்டுறோம்ங்கிற கதை. அப்ப அதுக்கு அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு கேள்வியும் நல்லா செய்யணும். கேள்வியே நல்லா செய்யணும். எஸ்ஐ கேள்வி சிற பேட்டர்ன் இதுதான். ஒரு மார்க்ஸ் நாங்க இழக்காம செய்யணும்னா நீங்க அதை மனசுல வச்சுக்கணும். எதை மனசுல வச்சுக்கணும், பேப்பர் திருத்துறவருக்கு அந்த பிசிக்ஸ் தெரியாது, அதை நீங்க விளங்கப்படுத்த போறீங்க. அப்ப விளங்கப்படுத்துற நீங்க எப்படி எல்லாம் இலகுவாக ஒரு ஆளுக்கு கதைக்கணுமோ அதெல்லாம் கதைச்சு அங்க வச்சிருக்கணும் அந்த கேள்வியை பொறுத்தவரையில். ரைட், இப்ப வரும் வாங்க உருவமை இலக்கம் 5வது கேள்வி. உருவமை இலக்கம் 5வது கேள்வி. சரி பாருங்கடா. கார் பியின் வேகம் 25 மீட்டர் செகண்ட் -1. கார் பீட வேகம் என்ன இருக்காரு, 25 மீட்டர் செகண்ட் -1 ஆக அடைவதற்கு எடுக்கிற நேரம் டீயை காண சொல்றாங்க. இது நேரத்தோட வந்த கேள்வி மாதிரி. என்ன கேள்வி, இங்க பாருங்க, இதுவும் ஒரு நேர்கோடு தான். என்னடா, அப்ப இது ஒரு நேர்கோடு, இந்த நேர்கோட்டின் படித்திறன் மாறாது. அப்ப இந்த புள்ளியை பொறுத்தவரையில உங்களுக்கு ஆள்கூறு தெரியும். இந்த புள்ளிட ஆள்கூரை நாங்க எடுத்துக்கிட்டோம்னா நல்லா கவனி, இந்த புள்ளிட ஆள்கூரை நாங்க எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் பெருமானம் 6, வைட பெருமானம் -30. அதுல தெளிவா இருக்கிறோம், புரியோட பிரதியிட -30. இது 12,0. இதுல பெருமானத்தை எடுத்தீங்கன்னா ஆள்கூறு எடுத்தீங்கன்னா T,25. சரி சொல்லுங்க பாப்போம். ஷாக்கிரா, நான் இந்த 2 புள்ளிகளுக்கு இடையிலான படித்திறனை கண்டதும் இந்த 2 புள்ளிகளை வச்சு படித்திறனை காண்றது ரெண்டும் சமனா இருப்பார். சரியா பிள்ளையாடா? ஓ சார். எஸ், இந்த புள்ளியையும் இந்த புள்ளியை வச்சு காண்ற படித்திறனும் இந்த புள்ளியையும் இந்த புள்ளியை வச்சு காண்ற படித்திறனத்துக்கு சமனா இருப்பார். மொமெண்ட் சொன்ன விஷயம் விளையாடா? ஓ சார். எஸ், அப்ப நான் என்ன செய்யறேன்டா, இந்த 2 புள்ளிகளை வச்சு முதலாவது, சரியா, முதலாவது தெளிவா பாருங்க, நான் என்னெல்லாம் இது பண்ண போறேன் இங்க பாருங்க. முதலாவது நான் செலக்ட் பண்ற புள்ளிகள் 6, -30. ரைட். அடுத்த புள்ளி 12, 0. இவங்க 2 பேரையும் வச்சு நான் படித்திறனை காண போறேன். எனவே படித்திறன் பாருங்களேன், படித்திறன் டெல்டா y/Δx திரும்ப சமன்பாடு எழுத தேவை. ஏன்னா இதுக்கு மேல இருக்கிற ஒரு கேள்வியில நாங்க எழுதிட்டோம் படித்திறன் சமன்பாடு. அப்ப டெல்டா y/Δx நேரடியாவே நாங்க கழிக்கலாம். டெல்டா y இதுல இருந்து கழிக்கலாம் 0 -30. கவனமா இருக்கு, -30 கீழே x ஆள்கூறு வித்தியாசம் எங்க இருந்து கழிச்சீங்க, அங்க இருந்து 12 6. எனவே மைனஸ் தர மைனஸ் பிளஸ் 30 வரும். கீழே இது 6. அப்ப என்ன வருவாருண்டா 5 மீட்டர் செகண்ட் -2. எஸ், 6 முடுக்கு ஏன்னா திசைக்கு எதிர் திசை. ரைட், இருக்கட்டும். அடுத்தது இப்ப நான் செலக்ட் பண்ண போற புள்ளி அடுத்தது 12, 0. T,25. T,25. இதோட படித்திறனை செக் பண்ணினால் நல்லா கவனிங்க, y-ஆள்கூறு வித்தியாசம் 25 0. x ஆள்கூறு வித்தியாசம் T1 -12 வரும். பட் இது 5க்கு சமம், இது 5க்கு சமம். எனவே குறுக்கு பெருக்கம் பெருக்கி விட்டீங்கன்னா 25 சமன் 5 into சமம் தேவை 5 into T1 -12 வரும். 5ஆல சுருக்கலாம், சுருக்கினீங்கன்னா இது 5 சமன்
T1 மைனஸ் 12 வரும். 12 கழிவடைஞ்ச அளவுக்கு கூட்டப்பட்டா T1 சமன் 17 செகண்ட் என்று வரும். அப்ப கார் பி 25 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 17வது செகண்ட்ல அடைகிறார். விளங்கிட்டாலும் ரோம இலக்கம் 5 செஞ்சது விளங்கிட்டோம். எஸ், நோட் பண்ணிடுங்க. ரோம இலக்கம் 5 நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, அடுத்த கேள்வி வரும். நோட் பண்ணியாச்சாடா? சரி, இதை நான் நாளைக்கு ரைட். ஓகே, குட். சரி, சரி, பாருங்கடா. ரோம இலக்கம் 6 பாருங்க. ரோம இலக்கம் 6 என்ன சொல்றாங்க? சரி, பாருங்க. கார் ஏ ஆனது 15ஆம் செகண்டின் பின் டி வந்துட்டு 17. ரைட், ஓகே. கார் ஏ ஆனது 15ஆம் செகண்டின் பின் மாறா வேகத்துடன் இயங்கும் எனில் அது மீண்டும் ஆரம்ப நிலையத்தை அடைய எடுக்கும் நேரம் யாது? இச்சந்தர்ப்பத்தில் கார் பியின் இடப்பெயர்ச்சியை துணிய சொல்றாங்க. சரி, பாருங்க சொல்யூஷத்தை கவனி. உண்மையா இதுல என்ன நடக்க போகுதுன்னா, சரி இங்க பாருங்க. இதுதான் இந்த 2 கார்களும் ஆரம்பிச்ச நிலையம்னு வச்சுக்கோங்க. அதுல ஏங்கிற கார் என்ன செய்யறாருன்னா, சீரான வேகத்தோட ஒரு 8 செகண்டுக்கு இயங்கி அமர்முடுகி 12வது செகண்ட்ல ஓய்வடைகிறார். அதாவது அந்த டைம்ல கார் ஏ வந்துகிட்டு மேல் திசையில பயணிச்சு இங்க வந்துட்டாரு. இங்க வந்துட்டுறா. இதான் ஏங்கிற கார் ஓய்வடைகிற புள்ளின்னு வச்சுக்கோ. இதான் ஏங்கிற கார் ஓய்வடைகிற.
ஓய்வடைஞ்சதுக்கு பிறகு பாருங்கடா, சரியா, ஓய்வடைஞ்சதுக்கு பிறகு திரும்ப திசை மாறி, ஏன்னா மறை திசையில வேகம் அதிகரிக்குது. அப்ப இந்த திசையில இயங்கி, சரி, இந்த திசையில இயங்கி வேகம் அதிகரிச்சு அதுக்கு பிறகு 15வது செகண்ட்ல மாறா வேகத்துல போற. அப்ப இதுக்கு பிறகு இந்த துணிக்கை தொடர்ந்து இயங்குறதால நான் ஏட பாதைய இப்படி கதைக்கிறேன். தெரியா, இனி எங்க போய் நிக்க போறாருன்னு தெரியாது. அவரு மாறா வேகத்துல போயிட்டு இருக்க. இதே மாதிரி பி என்ன செஞ்சாருன்னா, எதிர் திசையில ஆரம்பத்துல மாறா வேகத்துல போய் அதுக்கு பிறகு என்ன செய்யறாருன்னா ஒவ்வொரு வேகம் குறைஞ்சு வேகம் ஓய்வடை 0 ஆகும். அப்ப அவர் எதிர் திசையில ஆரம்பத்துல இது பீடு, சரி, போய் ஓய்வடைகிற ஒரு இடத்துல ஓய்வடைகிறார். இந்த இடத்துல ஓய்வடைகிறார். சரி, திரும்ப ஆர்முடிகி, சரியா, எதிர் திசையில போய் அப்படியே வேகம் 0 ஆகி திரும்ப ஆப்போசிட் சைட்ல ஆர்முடிகி என்ன செய்யுதுன்னா, ஆர்முடிகி 25 மீட்டர் சென்டிமீட்டர், அதுவும் மாறாவே இருந்தது. அப்ப இதுக்கு பிறகு இவர இயக்கம் இந்த ஷேப்ல போயிட்டு இருக்குதுன்னு வைப்போம். எனக்கு தெரியாது எங்க போய் நீ முடிய போறான்னு தெரியாது. பரவாயில்ல, சொல்ற விஷயத்த பாருங்க. இப்படி நடந்துட்டு இருக்குது. இப்ப உங்கள்ட்ட கேள்வி என்னன்னா, நல்லா விளங்கிக்கணும். என்ன கேட்கறாங்கன்னா, கார் ஏ ஆனது 15ஆம் செகண்டின் பின், கார் ஏ ஆனது 15ஆம் செகண்டின் பின், கார் ஏ ஆனது 15ஆம் செகண்டின் பின் மாறா வேகத்துடன் இயங்கும் எனின் அது மீண்டும் ஆரம்ப நிலையத்தை அடையெடுக்கிற நேரம் யாது இச்சந்தர்ப்பத்தில் கார்பீல். சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்டா, இங்க கவனிங்க, நான் சொல்ல விஷயத்தை கவனிங்க. இந்த கார் வலது பக்கமாக இயங்குற கார் வலது பக்கமாக இயங்கிய தூரம் என்றா அல்லது இடப்பெயர்ச்சிண்டா இவர் தெளிவா வரைக்கும் இவர். எனவே இவர் இந்த திசையில அடைந்திருக்கிற அந்த இடப்பெயர்ச்சி எங்களுக்கு தெரியும். நாங்க அதை பார்த்திருந்தோம். 400 மீட்டர் இந்த திசையில அவர் அடைஞ்சிருக்கிறது. 400 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. இனி இந்த திசையில அவர் 400 மீட்டர் வந்தா சரிதான், அவரை நிலையத்தை அடைஞ்சிருவாரு. அப்ப அவர் இந்த திசையில வாரங்கிறது யாருண்டா இவர மறைத்திர திசைக்குள்ள வார பரப்படும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா, இந்த துணிக்கை இயங்குற அந்த கார், சரியா, T7 நேரத்துல, ஸ்மால் t நேரத்துல இன்னா வரையப்பட்டிருக்கிற இந்த பரப்பளவு 400 மீட்டராக வருமாக இருந்தால் 400 மீட்டராக வருமாக இருந்தால் அவரு ஆரம்ப நிலையத்தை வந்து அடைஞ்சிருப்பார். விளங்கிட்டானா? ஏட கிராஃப்ல கீழ இருக்கிற இந்த பிரதேசத்துல பரப்பளவு 400 மீட்டர் வருமாக இருந்தால், T7 நேரத்துல 400 மீட்டர் வருமாக இருந்தால் அவர் பழைய இடத்துக்கு வந்திருப்பார். நிறக்கதை எல்லாருக்கும் விளங்கிட்டா? அதை வச்சுதான் கேள்வி செய்யப்படும். நான் சின்ன விஷயம் விளையாட, வலது பக்கம் 400 மீட்டர் போனவர் இடது பக்கம் திரும்ப 400 மீட்டர் வந்தா சரியான. நம்ம ஏற்கனவே இதை கண்டிருந்தோம். 400 மீட்டர் 12 செகண்ட்ல அந்த துணிக்கைகள் அடைந்த இடப்பெயர்ச்சி எல்லாம் கண்டு வச்சிருந்தாங்க. அது மேலுக்கு அந்த கேள்வியை கண்டு. சரி, அப்ப பாருங்க, நான் சொல்ல விஷயத்த நல்லா கவனி. செய்ய போறேன்னா ஸ்டீம் போர்டு நல்லா எஸ்ஐ கேள்வி பாருங்க, நான் சொல்றேன் எழுத போறேன். பாருங்க, T7 நேரத்தில் கார் ஏ ஆரம்ப நிலையத்தை அடைகிறது என்க. ஆரம்ப
நிலையத்தை அடைகிறது என்க. அடைக்கிறது என்க. சரியா? இப்ப இன்னும் கீழ இருக்கிற இந்த பிரதேசத்துல பரப்பளவு 400 மீட்டர் சமனாக அடைகிறது எங்க என்றால் பாருங்க. எனவே 400 சமன் பரப்பளவு சமன் அறத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. நல்லா வழங்கி, சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. இது இந்த நேரம் T-12. சரி, என்ன அழைக்கிறது சமாந்தரம். இந்த நேரம் இது T நேரம் 12 வந்து கழிக்கணும் இந்த துணி. அப்ப T-12 சக இவரு T-15 ரைட். செங்குத்துயரம் 30. செங்குத்துயரம் 30. எனவே பாருங்கடா, 400 சமன் 1/2 2T மைனஸ் 27 தர 30 சுருக்கிறீங்களா 15. இந்த 15 இந்தியாவில கொண்டு பிரிச்சு விடுங்க. எனவே 2T மைனஸ் 27 சமன் 400 15ஆல பிரிக்க போகுது. சரியா? எனவே பிரிச்சு தசத்தெல்லாம் வரும் நினைக்கிறேன். இது ஓகே, பட் பாரு விடைய தசத்துல வரும். ஒரு ஆள் பிரிச்சு சொல்லுங்க. 400 15ஆல பிரிச்சு இறுதி விடைய சொல்லுங்க. 400 15ஆல பிரிச்சு இறுதி விடைய செல்லுங்க. 26.67. 26.67. ரைட். ஓகே. இப்ப இந்த 27 கழிப்படுது, அங்கால போய் கூட்டுப்படுத்தும். அப்ப 2T சமன் 26.67 சக 27 என்று வரும். கூட்டி விட்டா 13க்கு 3 போட்டு 1 மிச்சம் 53.67. இது 2T. எனவே T சமன் 53.67. இதை 2ஆல பிரிச்சு சார் 26.66 சார். 6 மட்டம் தட்டினா 6 தானே வரும். 2ஆம் தசமாக மட்டும் தானே 6 அப்படியே போகுண்டா. நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு மட்டம் தட்டினீங்கன்னா 6 சொல்லு 6 சொல்லு. இதை பிரிச்சலும் 53.67 2ஆல பிரிச்சலும் 26.83. 26.83 செகண்ட். எஸ், ரைட். எனவே இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 26.83 செகண்ட்ல அந்த துணிக்கு என்ன செய்யண்டா ஆரம்ப இடத்தை அடைவர் பி சாரி ஏ. அவன் கேட்கான் அந்த டைம்ல ஏட இடப்பெயர்ச்சி என்னன்னு தெரியும். அந்த டைம்ல ஏட இடப்பெயர்ச்சி எனக்கு தெரியும். இவர் இந்த துண்டு இன்னாருக்கிற இந்த பிரதேசம் நம்ம கண்டிருந்தோம். ஞாபகப்படுத்திக்கணும். சரி, இந்த பிரதேசம் கண்டிருந்தோம். நினைக்கிறேன் 270 மீட்டர். அப்படியே பி ஆரம்பத்துல எதிர் திசையில பயணிச்ச தூரம் 270 மீட்டர். சரியா? அது கண்டது நேரத்துல கண்ட பரப்பளவு. ஓ சார். ஓகே. இப்ப T-சமன் 26.83 செகண்ட்ல அவர் அடைஞ்சிருக்கிற இடப்பெயர்ச்சி நம்ம காணணும். அப்ப இன்னா இருக்காரு இந்த பிரதேசத்துல. இந்த பிரதேசத்துக்குள்ள இவர பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட். ஓகே. இந்த நேர இடைவெளியில இதர பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு நான் இத ஏரியா 1 நான் கண்டுபிடிக்க போறேன். அவசரப்பட கேள்வி நம்பர் ஏரியா 1 இது சமன். அதுவும் சரிவகம் தான். ஏரியா 1ம் சரிவகம் தான். சரி, அந்த கவனிங்க. ஏரியா 1ம் சரிவகம் தான். ஏரியா 1ம் சரிவகம் தான். சரி, இது
ஏரியா 1ம் சரிவகம் தான். எனவே 6 தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை சி 12 கழிக்கணும் வேணா. அப்ப இதெல்லாம் கண்டாச்சு. 26.83 இருந்து கழிக்க போறீங்க 12 சக இந்த தூரம் வந்துச்சு. அடுத்த தூரம் இவர் டீய கண்டுபிடிச்சீங்க. டீ என்னடா வந்து நம்மளுக்கு சொல்லுங்க டீ 17 செகண்டா. இந்த கேபிட்டல் டீ ஓ நம்ம சார் கண்டு 17 செகண்ட் தானே. இப்ப 26.83 இருந்து 17 கிடைக்கும். 26.83 இருந்து 17 கிடைக்கும். தர செங்குத்துயரம் 25. செங்குத்துயரம் 25. சார் என்னடா இங்க 26.84 என்று வரும். 835 என்று வரும். மட்டம் தட்டின ரைட் 8 4 ஓகே ஓகே. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் ஒண்ணு பண்ணுங்க. 1/2 இதுக்குள்ள இருக்கிறத சுருங்கி செல்லுங்க. 26.84 அந்த 12 கழிச்சு திரும்ப 26.84 கூட்டி 17 கழிச்சு இறுதி விடையை செல்லுங்க. இந்த பிராக்கெட்ல வார இறுதி விடையை செல்லுங்க. டக்குனு சரியா செல்லணுமா? கேள்வி முடிக்கிற டைம்ல பிளே ஆக்கி விட்டுறாங்க. கழிச்சு கூட்டி செல்லுங்க டக்குனு. விடையை செல்லணும் அந்த இதுல. ஷாக்கிரா என்ன விட 24.6 சார் 24.6 ரைட் ஓகே. 24.6 24.6 விடையை செக் பண்ணிக்கங்க. சரியா தர 25 தர 25. அவ சுருக்கி விட்டா 12.34 தர 25. இதை பெருக்கி சொல்லுங்க. 12.34 தர 25. இதை பெருக்கி சொல்லுங்க. 308.5 எத்தனமா? 308.5 308.5 மீட்டர். ரைட். இப்ப பாருங்கடா, ஆரம்பத்துல பி மறை திசையில 270 மீட்டர். இப்ப நேர் திசையில 308.5. எங்களுக்கு தெரியும் இடப்பெயர்ச்சிங்கிறது ஒரு நிலைத்த புள்ளியில இருந்து தான் அளக்கப்படும். நிலைத்த புள்ளியில இருந்து அளக்கப்படப்படுற சில விஷயத்தை நல்லா கவனிக்கணும். அப்ப ஆரம்பத்துல இவர் என்ன செஞ்சாரு? மறை திசையில், அதாவது எதிர்பக்கமாக இயங்கிட்டு போனார். 270 மீட்டர். நல்லா விளையாடு. இப்ப இந்த பீட இயக்கம் என்ன நடந்திருக்குதுன்னா இதான் பீடு நிலைத்த புள்ளியில இருந்து ஆரம்பத்துல எதிர் திசையில 270 மீட்டர் இயங்கினார். 270 மீட்டர். இப்ப நேர் திசையில இயங்குறாரு 308.5 மீட்டர். எனவே இப்ப துணிக்கையிட இடப்பெயர்ச்சி ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான தூரம் நிறைய. இதுதான் துணிக்கை அடைஞ்சி பி அடைஞ்சிட்டு இடப்பெயர்ச்சி இந்த நேரத்துல. எனவே அந்த இடப்பெயர்ச்சியை நீங்க காணணும். அப்ப பாருங்க, இந்நேரத்து அதாவது சீசம் 26.84 செகண்டில் கார்பி அடைந்த இடப்பெயர்ச்சி சமன் 308.5 மைனஸ் 270 மீட்டர். கழிச்சு விட்டாச்சு 38.5. எல்லாருக்கும் லைட் என்ன நடந்தது? இது மறை திசையில வந்தது. இது வந்துட்டு நேர் திசையில போனது.
பிள்ளைகளா பாத்தீங்கன்னா ஆரம்ப புள்ளி, இறுதி புள்ளி கிடைக்கலான தூரம். ரைட், ஓகே. தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. தெளிவாக எழுதிடுங்க. சுருக்கல்களை கவனமா இருக்கணுமா? 308.5 308.2 பெருக்கினாரு. எஸ், ஓகே, சரி.
நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாருங்கடா, ஒரு மாடல் பேப்பர் கேள்வி புரியுது. ஃபைனல் எக்ஸாம்ல எங்களை ரிலேட்டடா இப்படி ஒரு கேள்வி வரலாம். சரியா? ஒரு எஸ்ஏ கேள்வியில ஏற்பாடு நாங்க செஞ்சு முடிச்சிருக்கோம். எந்த விதமான சிக்கலும் நாங்க இடையில படல. இதுதான் நம்மளோட பிசிக்ஸ். தியரிய ஒழுங்கா தெளிவா ஆழமா படிச்சிட்டோம்னா எப்படிப்பட்ட கேள்விகளை நாங்க பயப்படாம அணுகலாம். கவனம் எடுத்துக்கணும். சரியா? ரைட். அடுத்த கேள்விக்கு வாங்க. பி பார்ட். இவ்வளவுதான்டா, இது கவனம் தான் கிடக்கு. நான் இவ்வளவு மெனக்கிறது தெளிவாக விஷயத்தை குடிச்சிட்டோம்னா சரி பாருங்க. எல்லாத்தையும் right. வாங்க எங்கட அடுத்த கேள்விக்கு வாங்க. சரி, பி பார்ட். பாப்போம் என்ன நடக்கும். பி பார்ட். சார், தரையிலிருந்து 1.8 மீட்டர் உயரத்திலிருந்து மெதுவாக விடுவிக்கப்படும் பந்தொன்று தரையுடன் மோதி 1.25 மீட்டர் மேலிருந்து வழித்தடையை புறக்கணிக்கும். சரி, ஓகே, அது இருக்கு பிரச்சனை. இங்க கவனிங்க, நான் சொல்யூஷன். வழித்தடையை புறக்கணிக்கலாம். இப்ப இதான் தரைங்க வச்சுக்கணும். சரி, ஆரம்பத்தில் ஒரு பந்து தரையிலிருந்து 1.8 மீட்டர் உயரத்துல இருந்து போடுறாங்க. சரியா? ரைட். ஆரம்பம் விடுறாங்களா அப்படின்னா U70 வர்றாங்க, மெதுவாக விடுறாங்க. அந்த டைம் தரையில இருந்து இவரு 1.8 மீட்டர் உயரத்துல இருக்காரு. மெதுவாக விடுவிக்கப்படும் பந்து தரையுடன் மோதி தரையோட வந்து மோதுறாரு. சரி, ஒரு குறித்த வேகத்துல வந்து மோதி இருப்பாரு, இருக்கணும் பிரச்சனை இல்லை. நான் இங்க V1 வேகத்துல வந்து மோதுறாங்க. திரும்ப என்ன செய்யுதுன்னா, பட்ட பந்து திரும்ப மேல் நோக்கி எழுதுற, நான் சைட்ல காட்டுறேன். சரியா? ஆனா மோதின வேகத்தோட எழல. V2 வேகம் பருமன்ல சமன் இல்ல. என்ன கேஸ்ன்னா, பருமன்ல சமனா இருந்திருந்தா இவர் திரும்ப 1.8 மீட்டர் போய்க்காரு. இது என்ன நடந்துச்சுன்னா, மோதுகையின் காரணமாக சக்தி இழக்கப்படுது. இப்ப இந்த இடத்துல அழுத்த சக்தி மட்டும் இருந்து இப்ப மெக்கானிக்ஸ் பின்னால் படிக்க வேண்டிய பாது, பட் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நாங்க அடிப்படை விஷயம். இதை நல்லா கவனிக்கணும். இப்ப இத உதாரணத்துக்கு இந்த புதிய நாங்க அழுத்த சக்தி மட்டம் 0 எடுத்தோம். அழுத்த சக்தி மட்டம் 0 எடுத்தேன், நல்லா விளங்கிக்கோங்க. அழுத்த சக்தி மட்டம் 0 புவி மட்டத்துல இருந்து 1.8 மீட்டர்ல வேகம் 0வா இருந்தால் ஆரம்பத்துல இதுல அழுத்த சக்தி மட்டும்தான் இருந்தது. இந்த அழுத்த சக்தி அப்படியே இயக்க சக்தியாக கன்வெர்ட் ஆயிடுது. சக்தி இழப்பொண்டு இல்லைன்னா அதே இயக்க சக்தி இங்க இருந்தா இந்த அவ்வளவு இயக்க சக்தியும் திரும்ப அழுத்த சக்தியா போய்ங்கன்னா அதே ஹைட்டு போயிருக்கு. அப்ப இங்க மோதுகையின் காரணமாக சத்தமாக கன்வெர்ட் ஆகலாம், வெப்பமாக கன்வெர்ட் ஆகலாம். ஏன்னா இங்க இருந்து இயக்க சக்தி தரைய மோதுற சந்தர்ப்பத்துல இது என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு இயக்க சக்தி வெப்ப சக்தியாக அதுல இருக்கிற ஒரு பகுதி வெப்ப சக்தியா கன்வெர்ட் ஆயிருக்கலாம், அல்லது ஒரு பகுதி வந்துட்டு சவன் சரியா ஒளிச்சக்தியாக கன்வெர்ட் ஆயிருக்கு, இப்படி போயிருப்பார்.
இப்ப மிச்சம் இருக்கிற எனர்ஜியோட போக அது என்ன செய்யுதுன்னா திரும்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹைட்டுக்கு போயிருக்கு. சரியா? இவ்வளவு உயரத்துக்கு போகுதுன்னா இதுக்கு பிறகு இதுல வேகம் என்னது? v வந்துட்டு 0 ஆகும். அந்த ஹைட் தந்திருக்காங்க 1.25 மீட்டர். ஓகே, பாப்போம். நாங்க படிச்சிருக்கிற பகுதிக்குள்ள என்னென்ன வேலை செய்யலாமோ அதெல்லாம் செய்வோம். எஸ்ஐங்கிறது ஒரு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வரக்கூடிய மெக்கானிக்ஸ். சரியா? கவனிங்க, சொல்யூஷனை பாருங்க. பந்து தரையை மோதும் போது கதியை காண்க. ரைட், ஓகே, நம்பர் 1 அது காணலாம். இப்ப இந்த புள்ளியை நான் ஏன் எடுத்துட்டேன்? சரி, இந்த புள்ளியை நான் ஏன் எடுத்துட்டேன்? இந்த புள்ளியை நான் B எடுத்துட்டேன். எனவே A to B, நல்லா கவனிங்க, A to B கீழ் நோக்கிய திசையில B நிறம் தரப்படல. ஓகே, B வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS போடும். கீழ் நோக்கிய திசை ஈர்ப்பு ஆர்முதல் வேகம் V1 தான் கேள்வி. சரியா? அப்ப V1 ஸ்கொயர் சமன் ஆரம்ப வேகம் 0 சக 2 தர சக வருவார். கீழ் நோக்கி சமன்பாடு யூஸ் பண்றீங்க. புவியீர்ப்பு ஆர்முதல் கீழ் நோக்கி தொழிற்பட புரட்சி குறிக்கை. எனவே கீழ் நோக்கி போறதால அது பிளஸ்ல வர போற 2 தர 10 தர இடப்பெயர்ச்சி 1.8. என 2 தர 18 வரும் 36. இது V1 வர்க்கம். அப்ப V1 சமன் 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. முதலாவது சந்தர்ப்பத்துல இது புவிய அடையக்க வர்ற வேகம் 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கண்டது விளங்கிட்டாடா? ரைட், அடுத்த வரும் தரையுடன் மோதிய பின்னர் பந்தின் கதி. சரிங்க, பாருங்க, இது Bங்கிற புள்ளியில இருந்து இப்ப Cங்கிற புள்ளியில ஓய்வடைகிறார். Cங்கிற புள்ளியில ஓய்வடைகிறார். இப்ப கதி B2 கேள்வி சரி செய்யலாம். இங்க பாருங்க, B2Cக்கு மேல் நோக்கிய திசையில தெளிவா இருக்கு. B2Cக்கு மேல் நோக்கிய திசையில V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS. இப்ப B2Cல மேல் நோக்கி இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் V2 வர்க்கம் மைனஸ் சமன்பாடு மேல் நோக்கி பயன்படுத்துறீங்க. புவியீர்ப்பாக கேள்வி 2 தர 10 தர 1.25. எனவே இங்கால கொண்டு வந்தா V2 வர்க்கம் சமன் 12.5 25 வரும். எனவே V2 சமன் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. மோதினத்துக்கு பிறகு மேல எலும்புற துணிக்கையிட கதி 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கண்டுபிடிச்சது விளங்கிட்டாடா? கன்ஃபார்ம் பண்ணு. ரைட், ஓகே, குட். வரும் விளக்கம் 3. பந்து விடுவிக்கப்பட்டதிலிருந்து எவ்வளவு நேரத்தின் பின்னர் தரையுடன் இரண்டாம் மோதுகையை நிகழ்த்தும் கேள்வி. சரியா? ரைட், ஓகே. முதலாவது இதை அப்படியே நோட் பண்ணி எடுத்துட்டு அடுத்த கேள்விக்கு நாங்க வருவோம். ரைட், டக்குன்னு இதை நோட் பண்ணி எடுங்க. அடுத்த கேள்விக்கு வரும். நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி யோசிக்கலாம். படத்தை சைட்ல காட்டிக்கணும். படத்தை காட்டிட்டு கேள்வி.
நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. Right. சரி, கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. நான் இதை அழிச்சுக்கிறேன். சரியா, குட். இதை நான் அழிச்சுக்கிறேன். சரி, இருக்கிற கவனிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, கேள்வி பாருங்கடா. பந்து விடுவிக்கப்பட்டதிலிருந்து எவ்வளவு நேரத்தின் பின்னர் தரையுடன் இரண்டாம் மோதுகையை நிகழ்த்துன்னு கேள்வி. அப்ப பாருங்க, நான் சொல்ல விஷயத்தை கவனிங்க. டீசமன் நாட்ல விடப்பட்ட இந்த துணிக்கை இது வந்துகிட்டு முதலாவது மோதுகை. சரியா, இது முதலாவது மோதுகை. திரும்ப போய் இங்க அடைஞ்சி திரும்ப இதுல இருந்து என்ன செய்யணும்னா இவர் திரும்ப இங்க வரும். அப்ப திரும்பியும் அவர் வேணும் யூசமன் 0வா இருந்து திரும்ப இந்த இத வந்து அடையிற இந்த டைம்ல அந்த டைம்ல அவர் வேகம் மீட்டுவார். திரும்ப மோதி போகுதான் வேகம் குறையும். எனவே இந்த நேரம் என்ன? இரண்டாம் மோதுகையின் போது வார நேரம் என்ன? சரி, ஓகே. நான் விடப்பட்டதுல இருந்து நல்லா கவனிங்க. A to Bக்கு கீழ் நோக்கிய திசையில V7 யூசக ATயை நான் பயன்படுத்தினால் V1 நாங்க கண்டுபிடிச்சோம் 6. ஆரம்ப வேகம் 0 சர 10 தர T. எனவே T7 6 × 10 வரும் 0.6 செகண்ட். முதலாவது மோதுகையின் போது இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 0.6 செகண்ட். சரி, இப்ப B2Cக்கான நேரத்தை கண்டுபிடிப்போம். B2Cக்கான நேரத்தை கண்டுபிடிச்சா V7 யூசக 80 இறுதி வேகம் 0 ஆரம்ப வேகத்தை நம்ம கண்டுபிடிச்சோம். இதுல V2 5 -10 தர T1. எனவே 10 T1 சமன் 5 வரும் T1 சமன் 0.5 செகண்ட். இது முதலாவது மோதுகை நடந்து இவர் அதி உயரத்தை அடைய எடுக்கிற நேரம். இந்த இயக்கத்துல அதி உயரம். எனவே இதுக்கு 0.5 அங்க இருந்து திரும்ப புவிய வந்து அடைய 0.5 வேணும். அப்ப நான் எழுதுறேன் கவனிங்க. இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு அல்லது துணிக்கு விடப்பட்டு பிரச்சனை இல்லை. இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாவது மோதுகை நிகழும் போது நேரம் நிகழும் போது நேரம் நான் எழுதுற விளங்க பாருங்க. 0.6 சக 0.5 சக 0.5. எனவே 1.6 செகண்ட். ஏன் இந்த இடத்துல 2 தரம் 0.5 கூட்டினர் விளங்கிட்டாடா? கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. நான் 2 தரம் 0.5 ஏன் கூட்டினு விளங்கிட்டேன்? 0.6 செகண்ட்ல வந்து முதலாவது தரம் பட்டு திரும்ப அதி உயரத்தை அடையிறது 0.5 செகண்ட் வந்து திரும்ப இங்க இருந்து புவியை அடைகிறது 0.5 செகண்ட். அப்பதான் இரண்டாவது மோதுகை நடக்கும். இதுதான் எங்கட இரண்டாவது மோதுகை. ரைட், நோட் பண்ணிடுங்க. அவசரம் இல்ல, தெளிவாக நோட் பண்ணிடுங்க. இரண்டாவது மோதுகை
கேள்வி முடிச்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்ப ஒரு படத்துக்கு கேள்வியெல்லாம் தெளிவா விளங்கிக்கோணும். திரும்ப ஒரு தரம் கேள்வியை செஞ்சு பார்த்துருங்க. நான் கேள்வி செய்யற மட்டும் முக்கியம் இல்லை, நீங்களும் தெளிவாக அந்த விஷயங்களை புடிச்சுக்கிட்டு நம்ம கதைச்சதெல்லாம் ஞாபகப்படுத்தி நீங்களும் கதைச்சு கழிச்சு கேள்வியை செஞ்சு பாருங்க. கதைச்சு கழிச்சு கேள்வியில செஞ்சு பாருங்க. 1-2 கேள்வி பழகினா மறுவ எல்லாத்தையும் எடுத்த உடனே டக்கு டக்குன்னு முடிக்கலாம் கேள்வி. சரியா? ரைட். பா அடுத்த கேள்வி. சரி, கவனிங்க. அடுத்த பார்ப்போம். சொல்லுங்க. இரண்டாம் மோதுகை நிகழும் வரை இரண்டாம் மோதுகை நிகழும் வரை பந்தின் இயக்கத்திற்கான வேக நேர வரைவை வரைக கீழ்நோக்கி இயக்கத்தை நேர்ந்தெடுக்கிறார். ரைட், ஓகே. கீழ்நோக்கி இயக்கத்தை நேர்ந்தெடுக்கிறார். சரி, நல்லா அவனே திசை செலுத்தான். சரி, நல்லா கவனம். இப்ப உரோமை இலக்கம் எத்தனாவது? 4. உரோமை இலக்கம் 4. இங்க கவனி. உரோமை இலக்கம் 4வது கேள்வி. அவன் கீழ் நோக்கிய திசை, நான் அப்ப வீடிகிராஃப் வரைகிறது கீழ் நோக்கிய திசை நேர் திசைண்டா மேல் நோக்கிய இயக்கத்துக்கு மறை திசைன்னு வரணும். சரி, இப்ப பாருங்கடா, இதுக்கான வீடிகிராஃப் வரைய சொல்றாங்க. போர்டு மீட்டர் செகண்ட் -1. இது டைம் வந்துட்டு செகண்ட். சரியா? ரைட். அதே நேரம் முழு இயக்கத்துக்கு மாறா ஆர்முடுகள் புவியீர்ப்பு ஆர்முடு. அப்ப எங்களுக்கு தெரியும் வீட்டி கிராஃப்ல படித்திறன் மாறாதுன்னா நேர்கோடுகள் தான் வரும். அதே நேரம் கீழ்நோக்கிய திசையில தெளிவா விளையப்படும். கீழ்நோக்கிய திசைய பிளஸ் எடுத்தா இங்க துணிக்கை கீழ் நோக்கி வந்தாலும் சரி, துணிக்கை மேல் நோக்கி போனாலும் சரி, ஆர்முடுகள் கீழ் நோக்கி தான் தொழிற்பட போறார். அப்ப எல்லா முழு கிராஃப்லயும் படித்திறன் பிளஸ்ல வரும். படித்திறன் வந்துட்டு பிளஸ்ல வரும். ரைட், ஓகே. இப்ப பாப்போம். முதலாவது T7 ஆரம்ப வேகம் 0ல இருந்து இந்த துணிக்கை T7T, அதாவது 0.6 செகண்ட்ல இந்த இடத்துல இவர் வந்து முதலாவது 0.6 செகண்ட் புவிய வந்த அடையக்க அவர் வேகம் 6 மீட்டர் செகண்ட் -1. கீழ் நோக்கிய திசையில நேர் திசையில. எனவே கிராஃப் 0.6 செகண்ட்ல இவர வேகம் 6 மீட்டர் செகண்ட் -1. விளங்கிட்டாடா? முதல் பாதிக்கு கிராஃப் கீறினது விளங்கிட்டார். படித்திறன் நேர் படித்திறன் எக்ஸ் அச்சு நேர் திசையோட அமைக்கிற கோணம் கூறுங்கோணம். எஸ், படித்திறன் மாறாது. ரைட், கவனிங்க. தரையில மோதின உடனே வேகத்தின் திசை மாறுது மேல் நோக்கி. நான் கீழ் நோக்கிய திசை, நல்லா விளங்கிக்கணும், கீழ் நோக்கிய திசையை பிளஸ் எடுத்துட்டேன். எனவே மேல் நோக்கிய திசை மறை திசையில வரணும். மோதின உடனே அடுத்த கணம் பாருங்க எப்படி அழகா அந்த கிராஃப் வரப்போகுது. அடுத்த கணம் இந்த துணிக்கை மறை பிரதேசத்துல 5 மீட்டர் செகண்ட் -1. எனவே இந்த புள்ளில இருந்து சாய்வு மாறாம மேல் நோக்கி போய் வேகம் 0 அடைவார். இவரை விட இவரு குறைவா காட்டு, நல்ல தெளிவா காட்டலாம், அவசரம் இல்லை. நல்லா விளங்கிடுங்கம்மா. விலங்குலன்னா கேட்டு. சரியா? இங்க கவனிங்க. ரைட். மோதின உடனே
திசை மாறுது. அந்த திசை மாறின உடனே இவர் வேகம் 5 மீட்டர் செகண்ட் -1 மோதி மேல் நோக்கி துணிக்கை சி வரைக்கும் இயங்குறாரு. சி வரைக்கும் இயங்கின உடனே இவர வேகம் 0 ஆகுது. பட் இந்த சாய்வு மாறக்கூடாது. முழு இயக்கத்துக்கும் படித்திறன் புவியீர்ப்பு ஆர்முடுகள், முழு இயக்கத்துக்கும் படித்திறன் புவியீர்ப்பு ஆர்முடுகள், புவியீர்ப்பு ஆர்முடு திசை மாறாது. அதே நேரம் கீழ் நோக்கி ஆர்முடுகள் தொழிற்படுறதால எக்ஸ் அச்சு நேர்த்திசையோட இஞ்சையும் அவருக்கு கூர்ங்கோணம் அதே தீட்டா தான் வரணும். எஸ், அதுவும் சரி. எனவே இந்த இடத்துல நேரம் இதுக்கு 0.5 செகண்ட், இதுக்கு 0.5 செகண்ட். எனவே 1.1 வரும். இதுக்கு பிறகு துணிக்கை இங்க பாருங்க, இஞ்சரிக்கிற 5 மீட்டர் செகண்ட். ரைட், மாறாமல் இப்படி போவாரு. மாறாமல் இப்படி போய் நல்லா விளங்கிக்கங்க. இங்க பாருங்க, இங்க இருந்து போய் 0 ஆகி இப்ப துணிக்கை கீழ் நோக்கி எங்க போற. துணிக்கை கீழ் நோக்கி எங்க நேர்த்திசையில துணிக்கை இயங்குது. வேகம் 0ல இருந்து புவியீர்ப்பு ஆர்முடுகள்ங்கிற ஆர்முடுகளோட. எனவே வேகம் 0ல இருந்து அப்படியே அதிகரிச்சு 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 நேர்த்திசையில அதிகரிச்சு புவிய அடையக்க திரும்ப 5 மீட்டர் செகண்ட் மைனஸ். ரைட், அவ்வளவுதான். இந்த இடத்துல கூட்டி விட்டீங்கன்னா அடுத்த 0.5 கூடணும். 0.5 1.6. இந்த இயக்கத்திற்கான வேக நேர வரைவு வரைஞ்சது விளையாட இடம் திசைகளை காட்டி தெளிவாக கதைச்சது. எஸ், ரைட். சரி, என்னடா இங்க மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் அந்த ஆர்முடுகள் பிளஸ்ல வரும்டா, அது எப்படி? டேய், புவியீர்ப்பு ஆர்முடுகள் எப்போதும் எங்கடா இருக்க போறாரு? கீழ் நோக்கி. கீழ் நோக்கி. அவன் சொல்லிட்டான் கீழ் நோக்கிய இயக்கத்தை, அதாவது கீழ் நோக்கிய காவிகள் எல்லாம் பிளஸ், மேல் நோக்கிய காவி எல்லாம் மைனஸ். பாருங்க, துணிக்கை மேல் நோக்கி என்கிற ஒரே ஒரு நிலை மட்டும் மைனஸுக்குள்ள வந்திருக்குது. பட் அப்பயும் படித்திற நேர்ல வரும். ஏண்டா வீட்டி கிராம படித்திற ஆர்முடுகள் தரும், ஆர்முடுகள் கீழ் நோக்கி இருக்கிறதா. விளங்கிட்டா? விலங்கல்ல சார். என்னடா விலங்கல்ல சார். இங்க பாருங்க, இப்ப புவியில பட்டு இந்த துணிக்கை மேல் நோக்கி போவக்கடா இந்த வேகம் என்ன செஞ்சுன்னா குறைஞ்சிட்டு போற. நல்லா விளங்கிக்கணும். வேகம் குறைஞ்சிட்டு போகுதுன்னா இந்த திசையில அமர்முடுகள், இந்த திசையில அமர்முடுகள் என்றா அதுக்கு எதிரான திசை தானே ஆர்முடுகள். அதாவது இந்த துணிக்கையிட முழு இயக்கத்துக்குமே, இந்த துணிக்கையிட முழு இயக்கத்துக்குமே புவியீர்ப்பு ஆர்முடுகள் கீழ் நோக்கி தான் தொழிற்படுவார். அதாலதான் இங்க இருக்கிற வேகம் அப்படியே குறைஞ்சிட்டு போற. இதை புரிஞ்சு கொள்ளலாம். இது சின்ன ஒரு விஷயம். ஆமினா விளங்குதா நான் பேசுற? விளங்குதா சார்? ரைட், ஓகே. தெளிவா விளங்கிக்கோங்க. ஒன்றுமே இல்லடா, முழு இயக்கத்துக்குமே புவியீர்ப்பு ஆர்முடு கீழ் நோக்கி இருப்பார். அதாலதான் இந்த துணிக்கை கீழ் நோக்கி எங்க வேகம் அதிகரிச்சுட்டு வருது. இந்த துணிக்கை வேகம் குறைஞ்சிட்டு போறது காரணம் ஆர்முடு கீழ் நோக்கி தொழிற்படுத்தாரு. திரும்ப வேகம் கூட்டிட்டு வர்றது காரணம் என்ன? ஆர்முடு கீழ் நோக்கி தொழில். அப்ப வீட்டி கிராஃப நீங்க நேர்மறை பிரதேசத்துல இருக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் படித்திறன் எப்போது மாறாத மாதிரி அவனோட கிராஃப் இருக்கு. அவன் ஏன் அப்படி கதைக்கணும்டா, அவன் ஆர்முடுகள் வந்துகிட்டு கீழ் நோக்கி தொழிற்படுது, அதை பிளஸ்ல தந்துட்டான். அப்ப எக்ஸோட அமைக்கிற கோணம் கூறுங்கோணமா இருக்கிறது. பாப்போம். வேக நேர வரைவு வரை இரண்டாம் மோதுகை நிகழும் வரை பந்தின் இயக்கத்திற்கான ஆர்முடுகள் நேர வரைவு. ரைட், 5வது. இது சின்ன கேள்வி. பாரு, இது A மீட்டர் செகண்ட் -1. சரி, T. இங்க பாரு, இதுக்கு கிராஃப் கிடைச்சுன்னா ஆர்முடுகள் எங்களுக்கு கீழ் நோக்கி தொழிற்பட போறாரு. எனவே நேர்பெருமானமா இருக்கணும். முழு இயக்கத்துக்கு மாற ஆர்முடு எல்லாம் நேர், அதே சாய்வு, அதே சாய்வு. எங்க படித்திறன் கண்டாலும் ஒரே பெருமானம். எனவே இப்படி ஒரு நேர்கோடு வருவார். மாற ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -1 1.6 செகண்ட். ஏடி கிராஃப் வரைஞ்சது இல்லைங்களா? நேர் பிரதேசத்துல மாறா நேர்கோடு கொண்டு வருங்கிற, ஏன்னா அவன் கீழ் நோக்கி இயக்கத்தை பிளஸ்ன்னு சொல்லிட்டான். அப்ப ஏடி கிராஃப்ல ஆர்முடுகள் எப்போதும் கீழ் நோக்கி இருக்கிறதால அது நேர் பிரதேசத்துக்குள்ள வரணும்.
மாற ஆறுமுடுகளோட வரும். ஷாக்கிரா, நான் இந்த கிராஃப் விளங்கிட்டாமா? ஓ சார் விளைஞ்சி. ரைட், ஓகே. இப்ப இதை வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நானும் குரூப்ல அப்டேட் பண்றது, நீங்க அதை கிரியேட் எடுத்துக்கலாம். சரி, இன்ஷால்லா நாங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இசை கேள்வி, அதுவும் நல்ல கேள்விதான். கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கங்க. சரியா? மூன்றாவது கேள்வியை ட்ரை பண்ணி வைங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல நாங்க மிச்சம் பகுதிகளோட நாங்க சந்தி நல்லா விளங்கிடுங்க. திரும்ப ஒரு தான் செய்யுங்க கேள்வி செஞ்சு பாருங்க. கதைச்ச விஷயம்லாம் யோசிச்சு